வணக்கம், வெல்கம் டு சாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இங்கிலீஷ் வந்து ஃப்ளூயண்டா பேசுறதுக்கும் அதே மாதிரி கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாம எழுதுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போற 6 வேர்ட்ஸ் மட்டும் நம்ம இந்த வீடியோல கத்துக்க போறோம். நம்பர் 1, சட்டில். என்ன அர்த்தம்? எளிதில் கண்டு உணர முடியாத அல்லது மிக நுட்பமான. நல்லா கவனிங்க, தமிழ்ல மிக நுட்பமான அல்லது எளிதில் கண்டு உணர முடியாதுன்னு சொல்லுவோம்ல, அது இங்கிலீஷ்ல சட்டில்னு சொல்றோம். இந்த இடத்துல பி வந்து சைலண்ட். லெட்ஸ் an எக்ஸாம்பிள். அந்த 2 பிளானுக்கு நடுவுல ரொம்ப சின்ன நுட்பமான வித்தியாசம் தான் இருக்கு. There is a subtle difference between these 2 plans. There is a subtle difference between these 2 plans. Number 2, aversion. என்ன அர்த்தம்? கடும் வெறுப்பு அல்லது அருவருப்பு. நல்லா கவனிங்க, வெறுப்பு நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஹேட்ரட். அதே மாதிரி ஹேட்னா வெறுத்தல், அது வந்து verb. வேற அருவருப்பு அல்லது கடுமையான வெறுப்பு இங்கிலீஷ்ல அவர்ஷன் சொல்றோம். let's see an example. நிறைய பேருக்கு வளர்ப்பு பிராணிகள் மேல, செல்ல பிராணிகள் மேல கடுமையான வெறுப்பு இருக்கு, அருவருப்பு இருக்கு. A lot of people have an aversion to pets. A lot of people have an aversion to pets. Number 3, என்னது? guts. தைரியம் அல்லது வீரம். ஸோ தமிழ்ல வீரம் அல்லது தைரியம் சொல்லுவோமானோ, அது இங்கிலீஷ்ல கட்ஸ்ன்னு சொல்றோம். லெட்ஸ் an எக்ஸாம்பிள். அத என்னோட பாஸ்ட சொல்றதுக்கு என்கிட்ட தைரியம் இல்ல. I don't have the guts to say that to my boss. I don't have the guts to say that to my boss. Number 4, forthwith. என்ன அர்த்தம்? உடனடியாக, அக்கணமே, கொஞ்சம் கூட தாமதிக்காம. நல்லா கவனிங்க, தமிழ்ல கொஞ்சம் கூட தாமதிக்காம அந்த கணத்திலேயே உடனடியாக சொல்லுவோம் இல்லையா, அதைத்தான் இங்கிலீஷ்ல forthwith அப்படின்னு சொல்றோம். லெட்ஸ் an எக்ஸாம்பிள். என்னால அந்த கணமே உடனடியாக அந்த நினைச்ச உடனே உன்னை கைது செய்திருக்க முடியும். I could have arrested you forthwith. I could have arrested you forthwith. நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நம்பர் 5, rash drive. டிரைவ்னா தெரியும், ரேஷ் டிரைவ்னா என்ன? கண்ணு மண்ணு தெரியாம வண்டி ஓட்டுறது. லெட்ஸ் an எக்ஸாம்பிள். கண்ணு மண்ணு தெரியாம வண்டி ஓட்டுனதுக்காக அந்த டிரைவருக்கு ஃபைன் போட்டாங்க. The driver was fined for rash driving. The driver was fined for rash driving. நல்லா கவனிங்க, இந்த வாக்கியம் எதுல இருக்கு? பாசிவ் வாய்ஸ்ல, செயற்பாட்டு வினையில இருக்கு. சோ இந்த லெசனோட லாஸ்ட் லெக்கு வந்துட்டோம். நம்பர் 6, brazen. என்ன அர்த்தம்? கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம, கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாம. தமிழ்ல சொல்லுவோம்ல, எல்லளவும் தயக்கம் இல்லாம, கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாமன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இங்கிலீஷ்ல brazen சொல்றோம். லெட்ஸ் an எக்ஸாம்பிள். அவ சொல்ற ஒரு வார்த்தை கூட நம்பாத. அவ கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாம, கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம பொய் சொல்லுவான். Don't believe a word she says. She's a brazen liar. Don't believe a word she says. She's a brazen liar. Dear viewers, useful 6 vocabularies. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நாங்க நம்புறோம். மீண்டும் அடுத்த பாடத்தை சந்திப்போம். Thank you.